அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், துணைவிமார், கணவன்மார், பிள்ளைகள் அனைவருக்கும் அத்தோடு இந்த மண்ணுடைய விடுதலைக்காக போராடிய போராளிகள், அவர்தாம் குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் எங்களுடைய தமிழர் வரலாற்றிலே, எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே எங்களுக்கான உரித்தான மாதமாக நாங்கள் இந்த கார்த்திகை மாதத்தை காலம் தொட்டு நாங்கள் பேணி வருகின்றோம். எங்களுடைய விடுதலை பயணம், எங்களுடைய தேச மீட்புக்கான பயணம் வெறும் வார்த்தைகளால் கூறிவிட முடியாது. எங்களுடைய வரலாறுகளை, எங்களுடைய பயணங்களை, எங்களுடைய தியாகங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்றது அல்ல. ஏனென்றால் நீங்கள் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக, இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக, இந்த சமூகம் தள்ளடிமிருந்து வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சகோதரங்களை, உங்களுடைய உறவுகளை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி எப்போது வீரச்சாவு செய்து வருகின்ற அந்த ஏக்கத்தோடு அனுப்பி வைத்தவர்கள் தான் நீங்கள். நீங்கள் பெருமைப்பட வேண்டியவர்கள், நீங்கள் கெத்தாக தெரிய வேண்டியவர்கள். உங்களுடைய உள்ளம் தூய்மையானது. ஏனென்றால் இந்த விடுதலைக்கான பயணத்திலே உங்களுடைய பயணம் மிகவும் மகத்தானதாக காணப்படுகின்றது. இப்போது இந்த விடுதலை நோக்கிய பயணத்திலே, அது விடுதலை தொடர்பான போக்கிலே பலர் பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறிக்கொள்ளலாம், பல்வேறுபட்ட விமர்சனங்களை கூறிக்கொள்ளலாம். ஆனால் இருந்தும் இந்த விடுதலைக்காக தங்களுடைய பிள்ளைகளை, உறவுகளை ஒவ்வொரு வருடமும் கௌரவிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மாவீரர்களுடைய பெற்றோர்களை கௌரவித்து வருகின்றோம். அதிலும் குறிப்பாக 2025ஆம் ஆண்டுக்குரிய இரண்டாவது கௌரவிப்பாக இது இடம்பெறுகின்றது. தம்பி ஜூட்சன் அவர்களுடைய தலைமையிலே, அவரோடு சேர்ந்து இயங்குகின்ற எங்களுடைய பங்களிப்போடு நாங்கள் இந்த நிகழ்வினை தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். பார்க்கின்றவர்களுக்கு அல்லது விமர்சனம் செய்கின்றவர்களுக்கு இந்த நிகழ்வானது ஒரு நகைச்சுவையாகவோ அல்லது எங்களை கேலி செய்கின்ற ஒரு சம்பவமாக அவர்கள் சிந்திக்கலாம், சிந்திக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக தங்களுடைய இன்னுயிர்களை இந்த அவர்களை பெற்றெடுத்த இந்த பெற்றோர்களை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல்வேறுபட்ட துன்பங்கள், துயரங்களை சுமந்து பல்வேறுபட்ட நீதிமன்ற வழக்குகளை எங்கள் மத்தியிலே வைத்துக் கொண்டு பல்வேறுபட்டவர்களுடைய விமர்சனங்களை எல்லாம் தாண்டி நாங்கள் உங்களை கௌரவிக்கின்றோம் என்று சொன்னால் அது நீங்கள் இந்த மண்ணின் மீது வைத்திருந்த பாசம், இந்த மண்ணுக்காக நீங்கள் செய்த தியாகம். யாருமே எதுவுமே சொல்லிட்டு போகலாம். இவர்கள் ஏன் குறிப்பிடுகின்றார்கள்? ஒரு தென்னம்பிள்ளை கொடுப்பதற்கும், ஒரு சாப்பாட்டு பாசை கொடுக்கிறதுக்கும், இதுல இவர்களுக்கு ஏதோ வருகின்றது என்ற சிந்தனையோடு அந்த நேரமும் தமிழ் தேசியத்துக்காக, தமிழ் விடுதலைக்காக யார் எதிர்த்தார்களோ, யார் காட்டிக் கொடுத்தார்களோ அவர்களை இன்றும் இந்த வேலையை செய்கின்றார்கள். நாங்கள் சோத்து பாசலுக்காக போராட்டத்துக்கு பிள்ளைகளை விடவில்லை, ஒரு தென்னம்பிள்ளை கன்றுக்காக நாங்கள் போராட்டத்துக்கு பிள்ளைகளை விடவில்லை. நீங்கள் இங்கே கூப்பிட்டு கௌரவிக்கப்படுகின்றீர்கள் என்றால் இன்றும் உங்களை கௌரவப்படுத்துகின்ற ஒரு சமூகம்,
இந்த மண்ணை நேசிக்கின்ற ஒரு சமூகம், இந்த விடுதலையை இன்றும் சுமந்து செல்கின்ற சமூகம் இன்றும் இந்த மண்ணிலே வாழ்கின்றது என்பதை நேற்று நாங்கள் பெருமைப்பட வேண்டியவர்கள். இதுதான் எங்களுக்கு கிடைக்கின்ற கௌரவம். இந்த மாவீரர் நாள் நிகழ்வை கொண்டாடுவதற்கு, எழுச்சிகரமாக கொண்டாடுவதற்கு நாங்கள் ஒவ்வொரு வருடமும் சுமக்கின்ற துன்பங்கள், படுகின்ற வேதனைகள் நீங்களும் அறிவீர்கள். இன்று சமூக வலைத்தளங்கள் ஊடாக வந்தாலும் சரி, அல்லது பல்வேறுபட்ட விடயங்கள் ஊடாக இருந்தாலும் சரி, நீங்களும் அறிகின்றீர்கள். எங்களுக்கு சாதாரண நீதிமன்றம் தொடக்கம் கைகோர்ட் வர எங்களுக்கு வழக்குகள் இருக்கின்றது. இதை நான் எங்களுடைய பெருமைக்காக சொல்லவில்லை. அப்படி இருந்தும் இந்த தியாகிகளை, பெற்றெடுத்தவர்களை, அவருடைய சகோதரங்களை, அவருடைய உறவுகளை நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக செய்கின்றோம். என்ன விமர்சனங்கள் வந்தாலும் சரி, என்ன தடைகள் வந்தாலும் சரி, ஏதோ ஒரு மூலையில எங்களுடைய அர்ப்பணிப்பான பயணம் நிச்சயமாக இருக்கும். நாங்கள் இந்த சம்பவங்களை, இந்த சரித்திரங்களை, இந்த பயணங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை என்னிடம் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், உங்களுடைய பிள்ளை வீரச்சாவடைகின்ற போது, உங்களுடைய கணவன் வீரச்சாவடைகின்ற போது, உங்களுடைய மனைவி வீரச்சாவடைகின்ற போது, அன்று உங்களுக்கு 45, 50, 60 வயசு இருந்தவர்கள் இன்று 70, 80, 85 என்ற வயதை அண்டிவிட்டார்கள். இன்னும் இந்த மண்ணிலே எவ்வளவு காலம் வாழப்போகின்றார்கள், முன்னாள் போராளிகள் என்று அவர்கள் எவ்வளவு காலம் வாழப்போகின்றார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. ஏனெனில் நாங்கள் மனிதர்கள் எப்பையும் இறக்கலாம். ஆனால் இந்த மண்ணிலே, இந்த மண்ணுடைய விடுதலைக்காக, இந்த மண்ணுடைய மீட்புக்காக, மக்களுடைய உரிமைக்காக இந்த மண்ணிலே வாழ்ந்த இந்த தமிழ் சமூகம், எங்களுடைய மூதாதையர்கள் என்னென்ன தியாகம் செய்தார்கள், என்னென்ன அர்ப்பணிப்பு செய்தார்கள், இதற்காக அவர்கள் கொடுத்த விலை என்ன என்பதை எங்களுடைய அடுத்த சந்ததி புரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும் என்று சொன்னால் அந்த வரலாற்று நகர்வை கடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு இந்த மண்ணை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் இருக்கின்றது. இந்த தவறை நாங்கள் விடுவோமாக இருந்தால் இது மிக பெரும் வரலாற்று தவறாகும். இந்த தமிழ் தேசத்துக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு துரோகமாகும். எனவே நாங்கள் எங்களுடைய வரலாறுகளை மௌனமான முறையிலும், சேதாரமற்ற முறையிலும், எதிர்கால சந்ததியை பாதிக்காத வகையிலும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. நீங்கள் பெருமை கொள்ளுங்கள், நீங்கள் சந்தோஷப்படுங்கள். இந்த மண்ணின் விடுதலைக்காக விலை மதிப்பற்ற உயிரை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். விலை மதிப்பற்ற பயணத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம். இன்றும் 10, 15, 20 ஆண்டுகள் கடந்தும் எங்களுடைய பிள்ளைக்காக, எங்களுடைய உறவுக்காக எங்களை அறியாமலே கண்ணீர் வருகின்றது. அந்த பாடல்களை கேட்கின்ற போது கூட எங்களுடைய கண்கள் தானாக கண்ணீர் வடிக்கின்றது. எதற்காக? இன்று எத்தனையோ அம்மாமார், எத்தனையோ அப்பாமார், எத்தனையோ மனைவிமார் தங்களுடைய பிள்ளைகளை, கணவன்மாரை இந்த விடுதலைக்காக கொடுத்துவிட்டு சாப்பாட்டுக்கு கூட மற்றவனை கையேந்துகின்ற சூழல் காணப்படுகின்றது. ஆனால் இந்த கையேந்துகின்ற நிலைமையை வைத்து பலர் தங்களுடைய சுயலாப அரசியலை செய்கின்றார்கள். பலர் பணம் சேர்க்கின்ற செயற்பாடுகளை செய்கின்றார்கள். ஆனால் அன்றும் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய உறவுகள் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் கூட போராட்ட களங்களில் நின்ற வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளைகளுடைய வரவுக்காக உங்களுடைய வீட்டிலே சமைக்க சாப்பாடு இல்லை என்றாலும் அந்த விடுதலை நோக்கி பயணித்த பிள்ளை லீவிலே வருகின்ற போது நீங்கள் அவர்களை கவனிக்கின்ற, அவர்களுக்கு பரிமாறுகின்ற அந்த நினைவுகளை சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் அடுத்த முறை எங்களுடைய பிள்ளை வருமா வராதா என்பது யாருக்கும் தெரியாது. எங்க சத்தம் கேட்டாலும், எங்கே வெடிச்சத்தம் கேட்டாலும், எங்கே கிபிரடிச்சாலும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஜீன்ஸ் போட்டாக்கள் வந்து கேட்டடிய நிக்க எங்களுடைய மனங்கள் படுகின்ற பாடுகளை நீங்கள் மறந்துவிட முடியாது.
இவ்வாறான நிலையிலேதான் நாங்கள் வாழ்ந்தோம். நாங்கள் வரலாறுகளை மறக்கவில்லை, நாங்கள் வரலாறுகளை சுமந்து செல்கின்றோம். நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதம் பிறந்துட்டால் எந்த ஊர்லயும் பெரிய களியாட்டு நிகழ்வுகள் நடக்காது. எல்லாரும் கார்த்திகை பிறந்து விட்டால் தங்களுக்கு வீட்டுக்கு முன்னே இருக்கின்ற குப்பைகளை துப்புரவு செய்வார்கள், புட்களை புடுங்குவார்கள். பாடசாலையிலே அணிவகுப்பு பயிற்சி நடைபெறும், நடன பயிற்சி நடைபெறும், வெறும் தீப்பெட்டி சேர்ப்பார்கள், பந்தங்களை சுத்துவதற்கு ஒரு அணி செல்லும் என்று எங்கேயுமே பரபரப்பாக காணப்படும். ஆனால் இன்று யார் நாங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், எங்களுடைய வீடுகளுக்கு முன்னே இருக்கின்ற புட்கள் குப்பைகளை அகற்றி இந்த ஒரு தூய்மையான மாதத்திலே ஒரு சிவப்பு மஞ்சள் கொடியை கிடக்க வேண்டாம் கட்டுகின்ற சிந்தனை உள்ளவர்கள் என்று யார் இருக்கின்றார்கள் என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதில் ஒரு நியாயமும் இருக்கின்றது. ஏனென்றால் அவலத்துக்கு எங்களை அரசாங்கம் அடக்கி ஒடுக்கி பயப்படுத்தி வைத்திருக்கின்றது. இவ்வாறான நிலைப்பாடுகள் இருக்கின்றது. தயவு செய்து அன்புக்குரிய பெற்றோர்களே, இந்த முறை நான் நினைக்கின்றேன் அனுமதி கிடைச்ச மாதிரி நாங்கள் நிறைய சவால்களை எதிர்கொண்டாங்கள். இந்த முறை அனுமதி ஓரளவுக்கேனும் கிடைத்திருக்கின்றது. உங்களுடைய ஏரியாக்களை, உங்களுடைய நீங்கள் வாழ்கின்ற பிரதேசத்தை அழகாக ஒரு ஆள் செய்யுங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள், நீங்கள் முன்மாதிரியாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் இதை கடந்து செல்ல முடியாது, நாங்கள் இதை மறந்து செல்ல முடியாது. மறப்பதற்கும் கடப்பதற்குமாகத்தான் அவர்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடுகள் என்பதால் நாங்கள் மனிதர்களாக இருந்து எந்த பிரயோசனமும் இல்லை. யார் என்ன சொன்னாலும் அந்த விடயத்தை செய்யுங்கள். ஏற்கனவே தம்பி குறிப்பிட்டது போன்று எங்களுக்கும் விருப்பம்தான், உங்களுக்கும் விருப்பம்தான். வரிப்படம் எல்லாம் அடிச்சு ரேங்க் எல்லாம் போட்டு படம் எல்லாம் பெற்று விருப்பம்தான். மனசுல ஆசை இருக்குது, உள்ளத்துல பயம் இருக்குது. ஏன்னு சொன்னா இது சம்பந்தமா ஏற்கனவே எனக்கும் ஜூட்சனுக்கும் 2-3 வழக்குகள் இருக்குது. உங்களை எல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டாங்க, நாளைக்கு எங்களை கூப்பிடு வச்சிருக்கலாம். அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காலப்போக்கில் என்னென்ன மாற்றங்கள் வருமோ நாங்கள் அதுக்கேற்ற வகையில செய்யலாம். இப்போதெல்லாம் உங்களுக்கு தெரியும், மாவீரர் துயிலமில்லங்களுடைய காணிகள் விடுவிக்கப்படுவதாக செய்திகள் பேசப்படுகின்றது. அவ்வாறு விட்டால் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், இந்த மக்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். எனவே ஏற்கனவே தம்பி சொல்லியிருக்கார், கநேரம் பேச வேண்டாம் என்று. பேசவும் நாம் விரும்ப இல்லை. ஏன்னு சொன்னா நீங்கள் தெரிஞ்ச வரலாறு, நீங்கள் கடந்து வந்த வரலாறு, நீங்கள் கொண்டு வந்த வரலாறு தான் இவைகள். நாங்கள் என்றும் உங்களுடைய பிள்ளைகளாக, உங்களுடைய சகோதரங்களாக இந்த நினைவுகளை சுமந்து செல்வதற்காக உங்கள் எல்லோரையும் ஓரிடத்தில் அழைத்து அந்த பணியை செய்யறதுக்கு நாங்கள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கின்றோம் என்ற அந்த நல்ல செய்தியோடு உங்களுடைய தாகம் மட்டுமல்ல, அவர்களுடைய தாகம் மட்டுமல்ல, எங்களுடைய தாகமும் அதுவே என குறிப்பிட்டு எங்களுடைய மாவீரர்களுடைய எதிர்பார்ப்புக்கு அமைய இந்த மண் விடுதலை பெற்று சுபீட்சகரமாக நாங்களும் இந்த மண்ணிலே வாழ்கின்றவர்கள், இந்த மண்ணுக்கு உரித்தானவர்கள் என்ற ஒரு விடியலை நோக்கி நாங்களும் பயணிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதய நிறைந்த வீர வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.